இவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் வைகாசி மாதம் 13ஆம் நாள் 26/5/2024 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து, இன்று பானு வாரம் என்கின்ற ஞாயிற்றுக்கிழமை. இன்று சூரிய பகவானை வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறந்த நாள். நாம் அதிகாலையிலே எழுந்து இந்த சூரியன் உதிக்கின்ற பொழுது சூரிய பகவான் பிரத்யக்ஷ தெய்வமாகிய அந்த சூரியனை வழிபாடு செய்கின்ற பொழுது நரம்பு சம்பந்தமான நோய்களிலிருந்து நாம் விடுபடலாம். முன்னைய காலத்தில் இந்த பெரியவர்களெல்லாம் அதிகாலையிலிருந்து குளித்து அனுஷ்டானங்கள் எல்லாம் நிறைவேற்றி சூரியன் உதிக்கின்ற பொழுது சூரிய நமஸ்காரம் செய்து கொள்வார்கள். அவ்வாறு சூரிய நமஸ்காரம் அதிகாலையில் செய்ததினாலே அவர்கள் 90 வயசு 100 வயசு வரைக்கும் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்தார்கள். இந்த சூரியனை பிரத்யக்ஷ தெய்வத்தை நேரடியாக நாம் பிரார்த்தனை செய்கின்ற பொழுது அந்த சூரியனுடைய கதிர்கள் நம்முடைய உடம்பிலே பட வேண்டும். அந்த உடம்பிலே படுகின்ற பொழுது நரம்புகளுக்கு நல்ல சக்தியை கொடுக்கக்கூடியது, எலும்புகளுக்கு நல்ல வலுவை தரக்கூடியது. அதனால தான் இந்த சூரிய நமஸ்காரம் முன்னைய காலத்தில் பெரியவர்களெல்லாம் அவ்வாறு காலையில் எழுந்து சூரிய நமஸ்காரம் செய்து கொள்வார்கள். இந்த காலையிலே எழுந்து இறை பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுது நம்முடைய உடலுக்கும் மனதிற்கும் ஒரு அமைதியையும் சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் தரக்கூடியது இந்த சூரிய நமஸ்காரம். எனவே காலையிலே சூரிய நமஸ்காரம் பண்ணணுங்க 9 மணி 10 மணிக்கு சூரிய நமஸ்காரம் பண்ணுவதல்ல. சூரியன் உதிக்கின்ற பொழுது விடிய காலையிலே அந்த 6 மணியிலிருந்து 6:10 6:15க்குள்ளே சூரியன் உதிக்கின்ற பொழுது அந்த சூரியனை சுற்றி மற்ற வடிவத்திலே சிகப்பு நிறத்திலே கதிர்கள் தோன்றும், செங்கதிர். இதைத்தான் அபிராமி பட்டர் அபிராமி என்ற அதனுடைய காப்பு செய்தியை சொல்லுவார். உதிக்கின்ற செங்கதிர், உதிக்கின்ற செங்கதிர். சூரியன் உதிக்கின்ற பொழுது அந்த செந்நிறத்திலே கதிர்கள் தோன்றும். அந்த கதிர்கள் உடம்பிலே படுகின்ற பொழுது நோய் நொடிகளை தீர்க்கக்கூடிய சக்தி உண்டு. அதனால தான் முன்னைய காலத்தில் இந்த குழந்தைகளை எல்லாம் தாய்மார்கள் பிறந்த குழந்தையை 1 வயசு 1.5 வயசு வரையிலே அதிகாலையிலே உடம்பெல்லாம் எண்ணெய் பூசி வெறும் தரையிலே கிளப்பி விடுவார்கள். அந்த சூரியனுடைய இளவெயில் அந்த காலை வெயில் பட வேண்டும் என்று அந்த கதிர்கள் படுகின்ற பொழுது நரம்புகளுக்கு எலும்புகளுக்கு நல்ல வலுவை தரக்கூடியது. இவையெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு விட்டு சென்ற சிறப்பான வழிபாடுகள். எனவே நாமும் இந்த தினந்தோறும் சூரிய வழிபாடு செய்ய முடியாவிட்டாலும் விடுமுறை நாளாகிய ஞாயிற்றுக்கிழமையிலாவது அதிகாலையில் எழுந்து சூரியனை நமஸ்காரம் செய்து இறையருளையும் பூர்ணமாக பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவினுடைய அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இன்று திரு அவை திரித்துவத்தின் திருவிழாவை கொண்டாடுகின்றது. கடவுள் தந்தை மகன் தூய ஆவியாக இருக்கின்றார். தந்தை என்று சொல்லுகின்ற பொழுது அவர் இந்த உலகத்தை அவர் படைத்து உருவாக்கி இந்த உலகத்தினுடைய மீட்புக்கு
எங்கள் எல்லோரையும் வழிநடத்தி செல்லுகின்ற தந்தையாகவும், இந்த தந்தை உலகத்தை அன்பு செய்ததினாலே இந்த உலகத்தை மீட்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய மகனாக அவர் இந்த உலகத்திலே அவதாரம் எடுத்து கிறிஸ்து ஆண்டவராக விளங்கினார். மக்களுக்கு போதனை செய்து தன்னுடைய வாழ்வாலும் தன்னுடைய போதனையினாலும் வழிகாட்டினார். தந்தை யார் என்று சொல்லிக் கொடுத்தார். மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். தன்னுடைய வாழ்வை அர்ப்பணம் செய்து இந்த உலகத்திற்கு மீட்பை கொண்டு வந்த மீட்பராக இயேசு விளங்குகின்றார். இந்த தந்தையாகிய கடவுள் தன்னுடைய மகன் வழியாக மீட்பை பெற்றுக் கொடுத்தவர். இந்த மீட்பின் தொடர் கதையாக மக்கள் அவர்களை இயக்குவதற்கும், அவர்களை ஒன்று சேர்ப்பதற்கும், அவர்களுக்கு புது வாழ்வு அளிப்பதற்கும், அவர்களுக்கு ஆற்றல் வழங்குவதற்கும், அவர்களை ஆசீர்வதிப்பதற்கும் பெந்தெகோஸ்தே என்கின்ற திருநாளிலே தூய ஆவியானவர் இந்த திரு அவையின் மீது, உலகத்தின் மீது பொழியப்பட்டார். ஆளை இந்த தந்தை, மகன், தூய ஆவியார் இந்த மூவரும் கடவுளாக இருக்கின்றார் என்பது ஒரு பெரும் மறைபொருளாக கணிக்கப்படுகின்றது. முழுமையாக நாங்கள் புரிந்து கொள்ளாவிட்டாலும் இந்த மூவரும் ஒரு கடவுளாக இருக்கின்றார்கள். ஏனென்றால் கடவுள் மூன்றாக இருக்க முடியாது. அவர்கள் மூன்று கடவுளாக தம்மை வெளிப்படுத்துகின்றார்கள். இந்த மூவொரு கடவுளாக தம்மை வெளிப்படுத்துகின்ற இந்த கடவுளுக்கு நாங்கள் எப்பொழுதும் புகழ்ச்சியும் மகிமையும், அவர்களுடைய பெயரை நாங்கள் எடுத்து இயம்புவதனாலும், அவருடைய பெயரினாலே நாங்கள் எல்லா விடயங்களையும் செய்வதுகின்ற பொழுதும், எங்களுடைய செப வாழ்வையோ அல்லது நாங்கள் எந்த செயலை செய்கின்ற பொழுதும் அந்த தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே நாங்கள் எங்களை ஆசீர்வதித்துக் கொள்கின்றோம். இந்த மூவொரு கடவுளுக்கு இந்த நாளிலே நாங்கள் அவர்களை ஆராதித்து புகழ்ந்து அவருடைய பெருமையை நாங்கள் பறைசாற்றுகின்றோம். என்றும் எக்காலத்திற்கும் அவர்களுக்கு எங்களுடைய ஆராதனையையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாகுக, இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றைக்கும் அப்படியே ஆகட்டும் என்று வாழ்த்தி நிற்கின்றோம். ஆமேன். இஸ்லாமிய நற்சிந்தனையோடு இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள், பார்வையாளர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய இஸ்லாமிய நற்சிந்தனையின் மூலம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கருணை, அவர்களுடைய அன்பு பற்றி உங்களோடு ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருணை காட்டக்கூடிய மனிதராக, இரக்க வாஞ்சையோடு அல்லாஹ்வுடைய தூதராக இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார்கள். அதனால்தான் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே நபி அவர்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது ரஹ்மத்தன் லில் ஆலமீன், உலக மக்களுக்கு, உலகத்தாருக்கு கருணையாக, அன்பு காட்டக்கூடியவராக அனுப்பப்பட்டார்கள் என்பதை அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பொழுதும் தனது சகோதரர்களுக்கு எதிராக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யவில்லை. தனது எதிரிகளை கூட அல்லாஹ்விடத்திலே சபித்து பேசவில்லை. அல்லாஹ்விடத்திலே மிகவும் காரசாரமான முறையிலே சபித்து திட்டி பேசுகின்ற பக்குவம், பழக்கம் நபிகளாரிடத்திலே இருக்கவில்லை என்பதை நாங்கள் பார்க்கலாம். எந்த அளவுக்கென்றால், சில சந்தர்ப்பங்களில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள், அதாவது நபி அவர்களுடைய தோழர்கள், மக்கா வாழ்க்கையில் வைத்து எதிரிகளுடைய இன்னல்கள், துன்பங்கள், தொல்லைகளை சகிக்க முடியவில்லை என்று அப்பப்போது நபிகளாரிடத்திலே வந்து முறையிடுவார்கள். சில நேரங்களில் வந்து சொல்லுவார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இந்த எதிரிகளுடைய தொல்லைகளை எங்களால் சகிக்க முடியவில்லை, அவர்கள் எங்களை துன்புறுத்துகின்றார்கள், எங்களுக்கு நோவினைகளை செய்கின்றார்கள், எங்களை சித்திரவதை செய்கின்றார்கள், எனவே அவர்களுக்கு எதிராக நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடாதா என்று கேட்பார்கள். அந்த நேரத்திலே நபி அவர்கள் சொல்லுவார்கள், இன்னீலம் உபஅத் லஆனன் வ இன்னமா புஇஸ்து ரஹ்மா, நிச்சயமாக நான்
அதாவது சபிக்கக்கூடியவனாக அனுப்பப்படவில்லை. நான் அனுப்பப்பட்டதெல்லாம் கருணை காட்டுவதற்காகத்தான், இரக்கம் காட்டுவதற்காகத்தான் என்று நபி அவர்கள் சொல்லுவார்கள். எனவே ஒரு பொழுதும் மனித சமூகத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழுகின்ற காலத்திலே மக்களோடு கடிந்து கொள்ளவில்லை, மக்களை திட்டி தீர்க்கக்கூடியவர்களாக நபி அவர்கள் இருக்கவில்லை. அன்பான வார்த்தைகளை கொண்டு அவர்களை அழைப்பார்கள், அன்பான வார்த்தைகளை கொண்டு மக்களோடு உரையாடுவார்கள். எதிரிகளோடு கூட அன்பான கனிவான வார்த்தைகளோடு பேசக்கூடியவர்களாகத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே ஒரு முன்மாதிரி மிக்க தலைவராக வாழ்ந்து காட்டினார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கனிவான வார்த்தைகள் தான், அன்பான வார்த்தைகள் தான் மக்களை இந்த மார்க்கத்தின் பால் ஈர்த்தது என்பதை அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். இப்படி நபி அவர்களை பார்த்து அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்தலஹும் வலவ் குன்த ஃபல்லன் கலீதல் கல்பி லம் ஃபல்லு மின் ஹவுலிக. அல்லாஹ்வுடைய கருணையின் மூலம், அல்லாஹ்வுடைய அன்பின் மூலம், இரக்கத்தின் மூலம்தான் நீங்கள் மக்களோடு நளினமான முறையிலே, அன்பான முறையிலே நடந்து கொண்டீர்கள். நீங்கள் கடுகடுப்பாக கடினமான சித்தமுடையவராக இருந்திருந்தால் மக்கள் உங்களை விட்டும் பிரிந்து சென்றிருப்பார்கள், விரண்டோடி இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா நபி அவர்களை பார்த்து சொல்லுகின்றான். எனவே நபி அவர்கள் எப்பொழுதும் நளினமான முறையில் பேசக்கூடியவர்களாக, அன்பான முறையிலே அரவணைக்கக்கூடியவர்களாக, மனித சமூகத்தை மனித வாஞ்சையோடு அரவணைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதனால்தான் இந்த மார்க்கம் இன்று வரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அன்பான உபதேசங்கள், அழகான அறிவுரைகள், நளினமான அறிவுரைகளை இந்த மார்க்கம் மனித சமூகத்திற்கு சொல்லியிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்பான முறையிலே மக்களை அரவணைத்தார்கள், எதிரிகளை கூட அன்பான முறையிலே அரவணைத்தார்கள் என்ற வரலாறுகளை இந்த மார்க்கம் சொல்லுகின்றது. சில பொழுது சில கிராமவாசிகள் நபி அவர்களோடு கடுமையாக நடந்து கொள்வார்கள், நபி அவர்களுடைய மேலாடையை இழுப்பார்கள், கழுத்திலே அடையாளம் ஏற்படுகின்ற அளவுக்கு கடுமையாக நடந்து கொள்வார்கள். ஆனால் அவர்களை புன்னகையோடு நபி அவர்கள் வரவேற்கக்கூடிய அளவுக்கு பக்குவத்தோடு இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டினார்கள். எனவே இரக்க வாஞ்சையோடு மனித சமூகத்தை அரவணைத்து மக்களை நல்வழிப்படுத்தி இரக்க கருணை சுபாவத்தோடு மனித சமூகத்திற்கு இந்த மார்க்கத்தை எடுத்து சொன்ன, இந்த மார்க்கத்தை மக்களுக்கு பிரச்சாரம் செய்த, மனித சமூகத்தை நல்வழிப்படுத்திய ஒரு உத்தமராகத்தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இஸ்லாம் எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கின்றது. எனவே அன்பாகவும் நளினமான வார்த்தைகளாலும் நளினமான போக்குகளாலும் இரக்க வாஞ்சையோடும் மக்களை அரவணைத்து மனிதர்களோடு அன்பான முறையிலே நடந்து மனிதர்களோடு இரக்க சுபாவத்தோடு நாங்கள் உறவுகளை பேணி இந்த மார்க்கத்தை பற்றிய ஒரு நல்ல மனப்பதிவை அவர்களுடைய உள்ளத்திலே ஏற்படுத்தி இந்த ஆன்மீக பாதையிலே அல்லாவை நோக்கி, அல்லாவுடைய அந்த இறையச்சத்தை நோக்கி பயணிக்கக்கூடியவர்களாக மாறுவதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் துணை புரிவானாக. வா ஆகிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.